நெபுலா சிவிலைசேஷன் மான்வாவோட பார்ட் 15 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஹீரோ வந்து சுத்தி இருக்க எல்லா ஆட்களோட அந்த நிலத்தையும் வந்து அவனோட வெட்டுக்கிளிய வச்சு அழிச்சிடுறான். ஏன்னா, அப்பதான் அவைங்க சீக்கிரமா வந்து என்ன பண்ணா லெவல் பூஸ்ட் ஆக மாட்டாய்ங்க அப்படின்னு. ஆனா, இப்ப இவன் மாட்டிக்கிட்டான். சரி ஓகே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ உன்னோட சேஃப்டிய வந்து என்ன பண்ண முதல்ல பார்த்துக்கோ. நீ இதுக்கு மேல வந்து நடுவுல சுத்தி அங்கங்க டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி, நீ எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இவங்க கூட இன்டராக்ட் பண்றதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன அப்புறம் சாதாரண எம்பிசி, ரோபோட்ஸ் அந்த மாரி தான் வந்து இருப்பாங்கன்னு நெனச்சேன். இவங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு போல. ஆனா இப்ப நம்ம இந்த 2 ரேஸு அதோட ஃபுட் சப்ளைவ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன். பரவால்ல. ஆனா இப்ப இவங்க என்ன பண்ண போறாய்ங்கங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு இடத்துல சீன் சேஞ்ச் ஆகுது. அந்த மீட்டிங்ல வந்து என்ன அப்பன்னா, அந்த நரியும், அதே மாரி இன்னொரு இருக்க அந்த ஆடு வந்து பேசிக்குதுங்க. நம்ம என்ன பண்றது? அந்த ராக் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஆட்டோமேஷன்ல கிடக்க அந்த ஸ்டீலோட பவர் மூலியமா அடுத்து அவங்க இன்னும் வந்து என்ன பண்ண நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாய்ங்க. அவைங்க அடுத்து நம்மளே வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடவுள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு நம்ம காத்துக்கிட்டே இருக்க முடியாது. நாம வேணா அவங்கள அட்டாக் பண்ணலாம். நான் ஒரு பக்கம் போய் அட்டாக் பண்றேன். இன்னொரு பக்கத்துல நீ வந்து அட்டாக் பண்ணு. என்னைய ஒரு வேள அட்டாக் பண்ண வந்தா, நீ வந்து என்ன பண்ண சைட்லருந்து போய் ஜெயிச்சுருவ. ஒருவேள உன்னையும் அட்டாக் பண்ணா, நான் இங்கிட்டு வந்து இது பண்ணிருவேன். கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து டாக் டீம் போட்டு அங்க வந்து போறாய்ங்க. இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணா, எல்லா இதுவும் எடுத்துட்டு போறத வந்து என்ன பண்ணா 2 கடவுளும் வந்து என்ன பண்ணா பார்க்குறாய்ங்க. ஒவ்வொரு ட்ரைபுக்கும் அந்த ட்ரைப்ல இருக்கிற கடவுள் வந்து பார்த்துட்டு, ஓகே இது ரொம்ப நல்லா தான் இருக்கும். நாம இங்கிட்டு வழியா போயிட்டு இந்த சைட்ல போற மாரி போயிட்டு அந்த பக்கத்துலருந்து இது பண்ணுவோம். நடுவுல ஒரு கிங்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கிங்டத்துல இருக்கிறவன் வந்து என்ன பண்ணா நமக்கு ஹெல்ப் பண்ணுவானா என்னன்னு எதுவும் தெர்ல. ஆனா அது நெபியூலா. அவன் நம்மள பிளாக் பண்ணி வச்சுட்டான். நம்ம 5 பேரையுமே. அவன் மட்டும் அப்படியே நேரா வச்சிருந்தான்னா, இந்த மாரி செஞ்சதுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கேட்டு வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா பாரு, இப்ப இந்த லூசு பையன் அவன் பாட்டுக்கு வைக்க நம்ம இப்ப சண்டை போட ஆரம்பிச்சுட்டோம். பரவால்ல. இதுக்கு மேல நம்மளாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஆனா எனக்கு ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கே. ஆமா அந்த எல்டார். இவன்ட்ட வந்து என்ன பண்ணா நம்ம பேசி பார்ப்போம். இந்த வழியா வந்து என்ன பண்ணா நம்ம போவோம். இவங்கள்ட்ட இருக்க ஃபுட் சப்ளை எடுத்துக்க முடியுதா என்ன ஏது கேட்போம். ஆனா அவன் பாரு, அவன் அந்த ஆனா நெபியூலா அவனோட கூட்டணி வச்சிருக்கான் அப்படிங்கும்போது, சரி பரவால்ல. அவன் என்ன சொல்றான்னு தான் கேட்போம். அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்துட்டு இந்த மாரி உங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட வந்து என்ன பண்ணா நெறைய பவர் காணும்போது, இவன் என்ன வித்தியாசமா இருக்கா? ஆமா, நீங்க தான் வந்து என்ன காப்பாத்தணும். அவன் என்ன என்ன அப்படின்னா ரொம்ப வந்து டார்ச்சர் பண்றான். கிட்டத்தட்ட அவன் என்ன ஒரு பப்பட் மாரி தான் வந்து நடத்திட்டு இருக்கான். அவன் சொல்ற எல்லா வேலையும் நான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த 2 பேர், அவங்க என்ன ஆனாங்கங்கிறத நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். அதனால தான். "அப்படியா? அவ்ளோ மோசமானவனா?" அப்படின்னு சொல்லி அத கேட்கையில, "ஆமா, அவன் ரொம்ப மோசமானவன் தான். ஏன்னா, அவன் ரொம்ப டாப் லேயரான ஒரு ஆளு. ஏற்கனவே வந்து என்ன பண்ணா ஜெமினி அவனும் இவனும் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட்டு 2 ரேங்க்ல இருந்திருக்காங்க. ஸோ, அதனால பிரச்சனை தான். இவன் வந்து என்ன பண்ணா அவன்கிட்ட வந்து என்ன பண்ணா பிச்சை கேட்கிற மாரி தான் வந்து இருக்கு. அதனால தான். சரி ஓகே. இப்ப நீ சொல்றது வந்து என்ன பண்ணா நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க என்ன முழுசா நம்பலன்னு நெனைக்கிறேன். நான் உங்கள்ட்ட வேணா இப்ப நான் ஷோவே பண்ணி காமிக்கிறேன். அவன் எனக்கு என்னென்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். பார்க்கும்போது இது இந்த எல்ஃபோட வில்லேஜ் எழிச்சது. அதேமாரி அவங்கள்ட்ட வந்து அப்படின்னா கான்ட்ராக்ட் போட்டு உதவிங்கிற பேர்ல காசு வாங்குனது எல்லாத்தையும் வந்து காமிக்கிறான். பார்த்துட்டு பார்த்தீங்களா இவ்வளோ இதான் அவன் எனக்கு செஞ்சிருக்கான். அதனால தான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி ஓகே. அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்பிட்டு இது பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம், அப்பா எவ்வளோ தான் நடிக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்ன மாரி செஞ்சுட்டேன். அப்படி சொல்லும்போது பார்த்தா பின்னாடி தான் ஹீரோ இருப்பான். ஓகே. நீ சொன்னது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே ரொம்ப நன்றி. ஆனா என்ன, நான் இவங்கள்ட்ட எதுவுமே பொய் சொல்லல. நீ எல்லாமே எனக்கு செஞ்சடா. அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நெனச்சுட்டு இருக்கான். சரி ஓகே. இவங்க 2 பேரும் இப்ப அடுத்து என்ன மூவ் பண்றாய்ங்கங்கிறத நான் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படின்னு சொல்லி போகும்போது அவைங்க எல்லாம் ஆட்டோமேஷன் அந்த கேன்சல நோக்கி வந்து போனாய்ங்கன்னா, அந்த இடம் தான் வந்து அப்பலாம் இதா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து போயாகணும். அவனுங்க அந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நாம அவன அட்டாக் பண்ணிருவோம். அப்ப அவனுங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னு சொல்லும்போது அடுத்து அந்த இது எல்லாமே வந்துட்டு இருப்பாய்ங்க. அப்போ ஒருத்தன் ஓடி வந்து பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது, ஏன் என்னாச்சு? பாஸ் நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பாய்சன் ஆயிருச்சு அப்படிங்கும்போது, என்னடா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வாள் எடுத்து அவன அட்டாக் பண்ண போறான். இன்னொருத்தன் வந்துட்டு நில்லுங்க நில்லுங்க வேணாம். எதுவும் இது பண்ணாதீங்க. என்னடா சொல்ற? நம்ம எல்லாம் செக் பண்ணிட்டு தானே இது பண்ணோம். அப்படி இருந்தும் ஏன் இது வந்து என்ன அப்படின்னா இதுங்கிற? இதெல்லாம் நம்ப முடியல. இல்ல நம்ம அந்த ஹெல்ப் இடத்துலேருந்து வாங்குனோமே, அதுதான் வந்து இதா இருக்கு. அது வெளியில பார்க்க நல்லா தானே இருந்துச்சு. ஆமா பாஸ். ஆனா வெளியில பார்க்க மட்டும் தான் அப்படி. உள்ள பார்க்க ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. அதனால தான். அதுதான் அவைங்க தான் வந்து என்ன பண்ணா நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ஓடி வரான். பின்னாடி இருந்து நம்மள அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கும்போது, என்னடா அட்டாக் பண்றாங்களா? என்னடா சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்து அப்பலாம் வந்துருவாய்ங்க. ஓகே. இவைங்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில நம்மள நோக்கி பக்கத்தில வந்துருவாய்ங்க. அதுக்குள்ள நம்ம இங்கேருந்து என்ன பண்றோம் ஓடி போயிருவோம். எல்லாரும் ரிட்ரீட் ஆகுங்க. அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, சரி ஓகே. நான் வந்து என்ன அப்பனா இங்கேருந்து ஓடி போயிருக்கலாம். என்னோட ட்ரூப்ஸ் எல்லாம் போனாலும் அங்க இருக்கிறவன் அவன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ஒரு பெரிய வெட்டுக்கிளி. அந்த கார்டியன் அந்த இது வந்து அப்படின்னா வந்துரும். வந்தோனே,
சீக்கிரம் எல்லாரும் வந்து என்ன பண்ணணும், உங்க கையில இருக்கிறது எல்லாத்தையும் கூட தூக்கி போட்டுட்டு இங்கேருந்து போடுங்கடா! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது அது கையில இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் வந்து அப்படின்னா ஒருத்தன் மேல அட்டாக் பண்ணுது. சீக்கிரம் வாங்க இத அப்புறம் அட்டாக் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த அவளோட அந்த கார்டியன் பீஸ்ட் அத வந்து என்ன பண்ணா கொண்டு வந்துர்றா. அது வந்து என்ன பண்ணா ஒரு எலி மாரி இருக்கு. அது வந்து இறக்கிட்டு, அதுவும் வந்து என்ன பண்ணுது, இது கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவன் பார்க்குறான். என்னடா இது வெட்டுக்கிளி இவ்ளோ பவர் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு எல்லா எசன்ஸ் ஸ்கோரையும் இந்த வெட்டுக்கிளி மேல வந்து போட்டு வச்சிருக்கான். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒண்ண நான் பார்த்ததே இல்லையே! அது மட்டும் இல்லாம என்கிட்ட இப்ப நான் அனுப்பிச்சு விட்டு இதுக்குமே வந்து அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரீச் கிடையாது. இந்த வெட்டுக்கிளிய வந்து சமாளிக்கிறது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ச்சை! இப்ப என்னதான் செய்றதோ? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவ யோசிக்கிறா. பேசாம நான் என்னோட லெவல்லயும் வந்து நான் அதோடயே சிங்க்ரனைஸ் பண்ணிடுறேன். அப்படி பண்ணாக்க கொஞ்சம் இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேட் பாயிண்ட்ஸ அந்த கீழ அந்த ப்ரீஸ்டஸ் அவனுக்கு வந்து குடுக்குறா. குடுத்துட்டு அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா சண்டை போடுறதுக்கு வந்து ரெடியா இருக்காய்ங்க. சரி ஓகே இத இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து என்ன பண்ணா அந்த இதோட உடம்புல போயிட்டு இருந்து அவன அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி ஓகே வா! நீ என்னைய பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம். இந்த ஜெயண்ட் பீஸ்ட்ட வந்து என்னப்பா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தே வந்து தடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துலேருந்து அடிக்க போது, அது ஒரு பக்கத்துலேருந்து அடிக்க போது. இது போய் இந்த பக்கம் காலத்த புடிச்சுக்கிட்டு வந்து என்ன பண்ணா அசைய விடாம பண்ணுவோன்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா அந்த எலிக்கு வந்து என்ன பண்ணா மூஞ்சி மேலேயே குத்து விழுகுது. விழுந்த அடிக்கு வந்து என்ன பண்ணா, அது அப்படியே தெறிச்சுட்டு போய் அங்கிட்டு போய் விழுகுது. ச்சோ! இது என்ன இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. சரி ஓகே. பரவால்ல. இருந்தாலும் என்ன பண்ணா என்னால சமாளிக்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு என்னது இது? இது என்னது? எங்கேருந்து வருது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஒண்ணு ஏதோ வேகமா வர மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ தான் வந்து என்ன பண்ணா, அந்த ராக் அவனோட உடம்புல வந்து சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு அங்கேருந்து என்ன பண்ணா வரும்போது, "ச்சோ! இவன் என்ன இங்கேயே வந்துட்டானா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, "என்னடா இது?" அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த தண்ட அந்த கையில இருக்க அந்த ஸ்பியர்ல வந்து என்ன பண்ணா, தண்டர் எனர்ஜிய ஃபியூஸ் பண்ணுவான். ஃபியூஸ் பண்ணி அந்த இதில வந்து என்ன பண்ணா, ஒரு ஓங்கி இது அந்த ஸ்பியர தூக்கி அடிப்பான். அடிச்ச வேகத்துக்கு அது என்ன பண்ணா, அந்த ஸ்பியர் அப்படியே காத்த கிழிச்சுக்கிட்டு அப்படியே வேகமா போகும். வேகமா போய் வந்து என்ன பண்ணா, அந்த எ நரி மாரி இருக்கிறவனோட கையில வந்து என்ன பண்ணா அடிபடும். அடிபட்டுட்டு அது வலியில கத்திட்டு இருக்கும்போது, "என்ன என்னோட மாஸ்டரையா அடிக்க வந்த?" அப்படிங்கிற மாரி அந்த பீஸ்ட் வந்து என்ன பண்ணா, அந்த லிசர்ட் மேன அடிக்க வரும். அடிக்க வரும்போதே பார்த்தாக்கா, அந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணா, அது தலைய அப்படியே புடிச்சு குப்பைய தூக்கி எறிகிற மாரி என்ன பண்ணா, அத அப்படியே இப்படி தூக்கி வீசிரும். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, பவர்ஃபுல்லா வந்து என்ன பண்ணா, அது அதோட அந்த எலக்ட்ரிக் சம்மன் பண்ணக்கூடிய அந்த பீஸ்ட்ட அனுப்பி, "இந்தா இப்ப இது மேல வந்து என்ன பண்ணா, அந்த பவர பயன்படுத்து." அப்படின்னு சொன்னோனே, அதுவும் வந்து என்ன பண்ணா, அடுத்த தண்டர் எனர்ஜிய வந்து என்ன பண்ணா, அது மேல விடும். அது அப்படியே ரத்தம் கக்கிட்டே இருக்கும். "ஐய்யய்யோ! என்னது இது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அடுத்து இன்னொரு அட்டாக்கு. அடுத்து என்ன பண்ணா, தண்டர் அட்டாக்க குடுக்கையும், அந்த இது என்ன பண்ணா, அப்படியே ஆளே செத்து போயிடும் அந்த எலியுமே. ஓகே. இதுக்கு வாய்ப்பே இல்ல. என் எலி கருகி செத்து போச்சு. இப்ப நான் இங்கேருந்து தப்பிச்சு தான் ஓடி ஆகணும். ஆனா, நான் இப்ப இதோட உடம்புல வந்து இருக்கேன். ஒரு வேளை இப்ப நான் தோத்து போனாலும் எனக்கு நெறைய லெவல் மைனஸ் ஆகும். இப்ப என்ன செய்றதுன்னே தெரியல. 9 செகண்ட் ஆகுமா இந்த உடம்ப விட்டு நான் வெளிய போறதுக்கு. நான் என்னோட ரெக்கவரிய கொஞ்சம் அதிகமாக்கிக்கணும். இங்க ஏதாவது இருக்கா? இங்க ஒரு ஃப்ரூட் இருக்கு. சரி ஓகே. நான் இப்ப சீக்கிரமா என்னோட லெவலயாவது கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு முன்னாடி என்னோட ரெக்கவரிய கொஞ்சம் இது பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சுத்தி பார்த்தாக்கா அடுத்து வெட்டுக்கிளியா வந்து வந்துரும். வெட்டுக்கிளியா வந்துட்டு அப்புட்னா, அது அங்க சுத்தி அந்த வச்சிருந்த அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து என்ன அப்புட்னா அதுவுமே காலி பண்ணிரும். ச்சே! என்னடா இது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த வெட்டுக்கிளியும் வந்து என்ன அப்புட்னா அதுவும் என்ன அப்புட்னா அடிக்க வந்துரும். ச்சோ! இப்ப இதையும் வேற சமாளிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு சைடுல வந்து என்ன பண்ணா தப்பிச்சேன். தப்பிச்சு வரும்போது இது கழுத்த வந்து புடிச்சிரும். அந்த லிசர்ட் மேன் வந்துட்டு. ஓகே. அவ்வளோதான். இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா, அது கழுத்த நெரிச்சு கொன்றும். ஐய்யய்யோ! என்னது இது? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவ தலைய பிடிச்சுட்டு உட்காந்துருவா. போச்சு என் லெவல் எல்லாமே வந்து என்ன பண்ணா கம்மியாயிருச்சு. நான் கிட்டத்தட்ட 1100 வச்சிருந்தேன். 215 சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. என் லெவலும் வேற 9லேருந்து 5 குறைஞ்சிருச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவங்க இஷ்டம் சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது, ஓகே. நீ எல்லாமே தோத்துட்டேன்னு நெனைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது, சரி, சரி. ஐயய்யோ! நான் மட்டும் இவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. என்னோட லெவல் அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இல்ல, இல்ல. நான் ஒண்ணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒண்ணும் போகல. என்னோட லெவல் வந்து நான் இப்ப 7ல தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கும்போது, 7 தானா? சரி ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 2 பாயிண்ட் குறைஞ்சாக்க எந்த பிரச்சனை வராது. ஆமா, ஆமா. ஆனா அவங்க எல்லாம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காய்ங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெர்ல. ஆனா அவனும் வந்து அப்புறம் நம்மள ஏமாத்திட்டான். அந்த கேசலுக்கு இங்கிட்டு போறதுக்கு வழி இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சைடுல வந்து பார்த்தாக்கா, நம்மளே வந்து அப்பன்னா பிட்ரே பண்ணிட்டான். அந்த ஏல்பின் மாரி வேஷம் போட்ட பையன். சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றது? அடுத்து நம்ம வேற வழி தான் வந்து என்னப்பா பார்த்தாகணும். நாம இவன் இவ்ளோ பயங்கரமா இருக்கானே! பேசாம நம்ம எப்பன்னா அவன்ட்ட வந்து என்னப்பா கேட்கலாமா? விஸ்டம். அவனோட அலாயா நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டோம்னா, அது கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லல அப்படிங்கும்போது, சரி ஓகே பார்த்துக்குவோம். நம்ம என்ன ஏதுங்கிறத முடிவு பண்ணணும்.
நீ வேணா உன்னோட ஃபோர்ஸஸ இன்னும் வேணா கெயின் பண்ணு. அப்ப நம்ம இன்னும் போய் அவங்க கூட அட்டாக் பண்ணி பார்ப்போங்கும்போது, ஃபோர்ஸா என்கிட்ட இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சுன்னு செஞ்சா என்ன என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவன் மனசுல வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே. நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நமக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ண மாரி இருக்கு. தெரியல என்ன ஏதுன்னு பார்ப்போம். அந்த நிபிலா அவன் தான் வந்து கால் பண்றான். சரி ஓகே அக்செப்ட் பண்ணி அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ வந்துடுறான். வந்துட்டு சரி நீங்க சரண்டர் ஆக தயாரா இருக்கீங்களா? ஓகேவா? அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, என்னடா இவன் வந்தோனே சரண்டர் ஆக தயாரா இருக்கீங்களான்னு கேட்குறான். இவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். என்னைய பார்த்து என்ன இப்படி கேட்குற? அப்படிங்கும்போது, ஏன்பா உனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவ ஒரு பக்கம் இவ வேர்த்து விடுறா. ஐயோ! இவன் பாட்டுக்கு சொல்லிட்டானா போச்சே நம்ம லெவலுக்கு வந்துருச்சு. சரி ஓகே. நீங்க இன்னும் திருந்தலன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. நீங்க செய்றத இன்னும் தான் அனுபவிப்பீங்க. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கும்போது, அவ ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருக்கா. அடுத்து என்ன ஆச்சுங்க? இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.